வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் மேனிஃபெஸ்டேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடி வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு 3 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு இது உண்மையாலுமே நடந்திருக்கு, ரொம்ப குறுகிய காலத்தில் 2 நாள், 1 வாரம், 1 மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு வேண்டுங்கிறது நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்நேரத்துக்கு நிறைய பேர் பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க செய்யறத நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உண்மையாலுமே வேகமாவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ, அதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முயற்சி பண்ணியும் பாருங்க. ஸோ, இந்த பதிவுக்கு எது ஒரு மூலமாக இருந்தது, எது ஒரு மூலமாக உதவியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவவாக்கியரனுடைய சிவவாக்கியம் 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரிங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்ற வேட்கையை துறந்தபின் வேண்டுமென்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே அப்படிம்பார். வேட்கைனா என்ன? எனக்கு வேணும் வேணும் வேணும்னு ஓடிட்டே இருக்கிறது. அது மட்டும் தான் நம்ம கவனத்தில் இருக்கும். அந்த வேண்டுமென்ற வேட்கையை துறந்தபின் நான் விட்டுட்டேன்னா, வேண்டுமென்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமேன்னு. என்னங்க இது? வேணும்னு ஒன்று நோக்கி ஓடினா தானே கிடைக்கும். அதை விட்டதுக்கப்புறம் அது எப்படி கிடைக்கும்? மேட்ரு அதுதான். உண்மையாலுமே மேட்ரு அதுதான். நீங்கள் ஒன்றை துரத்திக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்காம கைக்கு அகப்படாமல் ஓடிட்டே இருக்கும். அடைச்சிப்போ அப்படின்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், உணர்ந்து அடைச்சிப்போ அப்படின்ட்டிங்கன்னு வச்சுங்களேன், தானாக உங்கள்கிட்ட தேடி வரும். எப்படின்னு பாருங்கள். நம்ம இந்த முன்ன பார்த்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன பார்த்தோம்? நமக்கு என்ன தேவையோ முதல்ல சின்னதாக இலகுவாக இருக்கக்கூடிய பொருள்லேருந்து ஆரம்பிங்க. ரொம்ப பெருசாக நான் வீடு கட்டணும் 10,00,000 ரூபாய்க்கு, 10,00,000 ரூபாய்க்கு இன்றைக்கி எங்கே வீடு கிடைக்குது, 1,00,00,000 ரூபாய்க்கு வீடு கட்டணும், இல்லை ஒரு 30,00,000 ரூபாய்க்கு வீடு கட்டணும், அப்படி ரொம்ப பெருசாக போகாதீங்க. பண்ணலாம். முதல்ல ஒரு ஒரு ப்ராக்டிஸ்க்கு சின்னதுலேருந்து ஒரு பேனா கிடைக்கணும், ஒரு பென்சில் கிடைக்கணும். இப்படி இப்படி யோசிச்சுங்க. ஒரு பென்சில் என்ன ரூ. 2 ரூ. 3 இல்லை ரூ. 5 இருக்குமோ ஒரு பென்சிலு. ஒரு பென்சில் எனக்கு கிடைக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. வேறு ஒன்றும் கிடையாது. அது எப்படியோ வந்துட்டு போட்டோம். எனக்கு ஒரு பென்சில் வேணும், புது பென்சில் வேணும், சீவாமல் எனக்கு புதுசாக ஒரு பென்சில் வேணும். இவ்வளோ தான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அது கம்பெனி முதல் கொண்டு இப்போ நட்ராஜ் பென்சில் அது பார்த்தோம்னா அப்படியே ரெட்டு பிளாக்காக இருக்கும். அது கையில் பிடிக்கும்போது அந்த மரம் எப்படி இருக்கும், ஸோ அதை நம்ம சீவும் போது எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அது எழுதும் பொழுது எவ்வளோ அச்சா உழுகும். நட்ராஜ் பென்சில் ஹெச்பி அப்படின்னு அதில் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுக்கணும். சின்ன வயசில் பயன்படுத்தினது தானே, அதனால் மண்டையில் நிற்கும். அப்போ இதெல்லாம் எப்படி யோசிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கற்பனை அப்படியே வளர்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பொழப்பு பார்க்க போயிடுறீங்கன்னு பாருங்கள். இதுதான் நார்மல் மேனிஃபெஸ்டேஷன். இது அப்படியே பெருசு பண்ணுறது தான் வந்து நமக்கு வீடு கட்டுறதுலேருந்து பென்ஸு கார் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு நம்மளால் முடியும். முக்தி பேறு சென்று அடைவது வரைக்குமே. ஏன்னா சிவவாக்கியர் பாட்டில் அதுதான் வருது. முக்தி பேறு சென்று அடைவது வரைக்குமே இதுதான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை கற்பனை பண்ணிட்டோம். கற்பனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த எண்ணத்தை கற்பனை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பொழப்பை பார்க்க போகிறோம் பாருங்க, அதோடு விடமாட்டோம். அந்த பொழப்பு பார்க்க போனாலுமே நம்ம என்ன கற்பனை பண்ணமோ அதை மண்டையிலேயே வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்போம். இது தொடர்ந்து நாள் முழுக்க இது வந்து நம்ம மண்டையிலேயே ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே அதிகப்படியான ஒரு ஈடுபாடு அப்படின்னு வந்துடும். 24 மணி நேரமும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும், எதை யோசித்தாலும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கக்கூடிய பொருள் வந்து கற்பனை வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, அது கிடச்சா எப்படி இருக்கும்ல, அது சூப்பராக இருக்கும்ல, இது இப்படி இருக்கும்ல, இது நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. பென்சிலாகவே இருந்தாலும் நமக்கு வேணும்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ அது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? தவிர நம்மளாம் எந்த உழைப்பும் போடாமல் எனக்கு பென்சில் வேணும்னு நினைக்கும் போது பென்சில் கிடைக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய மேஜிக் மாதிரி ஒரு விஷயம். அப்போது இதை வேறு கற்பனை பண்ணால் தான் நடக்கும்னு சொன்னீங்க. அப்போ நான் நாள் முழுக்க கற்பனை பண்ணுறேன், எனக்கு உடனே கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. 3 வேளை சோத்தை ஒரே நேரத்தில் திங்கிற மாதிரின்னு வச்சிங்களேன், பாசிபிள் இல்லை, நடக்காது. அப்போ என்ன ஆகும், நாள் முழுக்க நம்ம அதை நினைக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த நினப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிரும்னா ஏக்கமாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஏக்கம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அந்த ஏக்கம் வரும்பொழுதே நம்மளுடைய ஹையர் பாசிட்டிவ் எனர்ஜி, ஹையர் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும். அங்கே பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஏக்கம் அடையும் பொழுது அந்த ஏக்கம் என்னாகும், என்னடா இன்னும் வரவே இல்லையே, ஒன்றும் நடக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகத்துக்கு கொண்டே உங்களை நிறுத்தும். அப்போ அந்த சந்தேகம் என்னாகும், நாள் பட அப்படி பெருசாகிட்டே வரும். இன்னும் பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. அந்த சந்தேகம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அப்படியே கோபமாக மாறும். அடச்சே, என்னடா அது, நம்ம பொழப்பே இப்படி தான் போல இருக்குது, நமக்கு மட்டும் ஒன்றுமே நடக்காதியா அப்படின்னு. அந்த கோபம் ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தியாக மாறும். விரக்தி உங்களை கொண்டு போய் பூரண சந்தேகத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த சந்தேகம் என்னது, உங்கள் மேலேயே செல்ஃப் டவுட். ஏன் அந்த இடத்துல நான் செல்ஃப் டவுட் அப்படின்னு சொன்னேன், வெறுமனே சந்தேகம்னு சொல்ல. உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம், செல்ஃப் டவுட்னு ஏன் சொன்னேன்? முதல்ல உங்களுக்கு வேணும்னு கேட்டது யார்? வேணுங்கிற அந்த பொருளை வேணுங்கிற மாதிரியே வடிவமைச்சது யார்? அது எங்கிட்ட இருக்கும்பொழுது நான் அதை எப்படி பயன்படுத்துவேன்னு யோசித்தது யார்? எல்லாமே நீங்கள் தானே. உங்களுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்காரனா செஞ்சான். அப்போது நீங்கள் செய்த அந்த காரியத்தின் மீது உங்களுக்கே சந்தேகம் வரும்பொழுது அது செல்ஃப் டவுட் இல்லாமல் வேறு என்ன?
அப்போது ஒரு காரியம் நாள் முழுக்க எனக்கு வேணும் 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 வேணுன்ட்டே இருந்தால் அது ஒரு கட்டத்தில் எங்கே போய் நின்றோம், நம்மளை முழுக்க வந்து அது மேலே ஒரு வெறுப்பு கொண்டு அதை கொண்டு போய் சந்தேகத்தின் பேரில் நின்று அந்த பொருள் கிடைக்காமையே உண்டானது போயிடும். இது முக்தி பேர் ஆனாலுமே. சரி, அப்போ என்னதான் ஏன் பண்ணுறது? கற்பனை பண்ணுன்னு சொன்னேன், இப்போ கற்பனை பண்ணாதேன்னு சொல்கிறேன், இப்போ நான் என்ன தான் பண்ணணும்? இந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன். கற்பனை பண்ணுறது சரிதான், அதுதான் முக்கியம், சோர்ஸ் அதுதான். சரிங்களா? ஒரு சின்ன பென்சில் வேணுங்கிறதுலேருந்து முக்தி பேர் போகிற வரைக்கும், இறைவனுடைய திருவடி பாதம் போகிற வரைக்கும்னு எல்லாத்தையும் யோசிக்கிறது சரிதான். அப்போ அந்த பென்சில் கிடச்சா எப்படி இருக்குது, திருவடி கமலம் போய் சேர்ந்தால் எப்படி இருக்குது, அதெல்லாம் சிந்திக்கிறது சரிதான். எல்லா பெரியவர்களுடைய நோட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது இருக்கும். பிறகு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ போதியா உன்னோட ஒரு இது அது எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிருப்பாங்க. அப்போ நம்ம அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்றா உங்களை எல்லாம் அந்த கம்ப்ளீட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, பென்சில் என் கையில் இருக்குது, இல்லை எழுதுனா ஆஹா சூப்பராக இருக்கியா அப்படின்ட்டு எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொழப்பு பார்க்குறதுக்கு எந்திரிக்கிறீங்களா, அப்போ மனசில் ஒரு வார்த்தை சொல்லணும், எனக்கு அந்த பென்சில் வேண்டாம். நேர் எதிராக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஒன்றா நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தா எழுதிருங்க, ஐ டு நாட் வாண்ட் திஸ் பென்சில், எனக்கு இந்த பென்சில் வேண்டாம் அப்படின்னு எழுதிருங்க. உங்களுடைய அந்த ஒரு சொல்லக்கூடிய சொல் இருக்குது பாருங்கள், என்னது எனக்கு இந்த பென்சில் வேண்டாம் அப்படின்ட்டு, இல்லை இந்த பென்சில் வேண்டாம் அப்படின்னு எழுதுறீங்க இல்லையா, இது வாய் வார்த்தையாக சொல்கிறதாகவே இருந்தாலுமே புத்திக்கு ஏறிடும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க, புத்திக்கு ஏறிடும். அந்த பென்சில் வேண்டாம், ஓ சரி வேண்டாம் அப்படின்ட்டு அந்த புத்திக்கு ஏறிடும். ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வெறுமனே புத்தியிலிருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணல, அதுதான் அங்கே முக்கியம். உணர்வு ரீதியாக ஆத்மார்த்தமாக உங்களுடைய கோட்டை அப்படியே கட்டியிருக்கீங்க. மனதிலிருந்து அடி ஆழத்திலிருந்து ஆணிவேரிலிருந்து அப்படியே உருவாக்கின ஒரு ஒரு நிகழ்வு அது. அது சும்மா நீங்கள் வாய் வார்த்தையில் எனக்கு வேண்டான்ட்டு போனாலாம் வந்து அது வேலை செய்யாமலாம் நிற்காது. ஸோ வாய் வார்த்தையாக சும்மா அப்படி மேம்போக்க சொல்கிறது இது புத்திக்கு. ஆனால் உங்களுக்கு வேணும்னு நினச்சது ஆத்மார்த்தமாக ஆழமாக நினச்ச ஒரு விஷயம். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலுமே ஆழமாக எதை நினைத்தீங்களோ அது நடந்தே தீரும். இந்த வேண்டான்னு சொல்கிறது உங்களுடைய புத்திக்கு. ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டா புத்திக்கு ஏறிடும், நம்ம அதை பற்றி அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டோம், அடுத்த பொழப்பை நம்ம பார்க்குறக்கு போயிடுவோம். அப்போ என்னாகும், உள்ளிருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விதையிலிருந்து அந்த செடி இப்படி முளைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அது தானாக ஒரு நாள் கனிந்து காய் விட்டு அது பழமாகும். நம்ம வந்து எப்போ பழமாகும் அப்படின்ட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்டோம். விதையை விதைச்சதுக்கப்புறம் அது எப்போ விதையுதுன்னு சொல்லி நிலத்தை நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க? இல்லை, அது விதைச்சி முளைக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தானே இருக்க போகிறீங்க. அதே தானே இதுக்கும். அப்போ எப்போ நடக்குங்கிறது பயன் இல்லை. அது அந்த விதையும் விதைச்சிட்டு அந்த நோண்டி அந்த விதையை எடுத்து எடுத்து வளர்ந்துருச்சான்னு பார்க்குற மாதிரி அது விதை செத்து போயிடும். அது அதுக்கு மேலே இதாகாது. அப்போ என்ன பண்ணிடும், வரட்டும் பார்த்துக்கலாம், ஆண்டவருக்கு பார்த்துக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் போல் பார்க்குறக்கு போயிடுங்க. விதைச்சாச்சில்ல வளரியா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க. அந்த நம்பிக்கை இந்த இடத்துலையும் கொண்டு வரணும். அப்போ எனக்கு அடியாழத்திலிருந்து வேணும்னு நினச்சது எல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறவங்க போதியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருங்க. தானாக நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசார நினச்ச அந்த ஒரு காரியம் நடந்தே தீருங்க. இப்படித்தாங்க எதேச்சியாக கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஒன்று யோசிச்சிருப்பாடா கிடச்சா நல்லா இருந்திருக்கும்ல, இப்படி இருந்தால் ஒரு புல்லட்டில் போனால் நல்லா தான் இருக்கும், எப்படி புல்லட்டில் உட்காந்துட்டு நல்லா அப்படியே ஒரு வேட்டி சட்டையை கட்டிட்டு பின்னாடி பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளை ஒரு கோர சேலையை கட்டிட்டு, இதெல்லாம் என்னுடைய ஒரு முதல்ல ஒரு கற்பனை உண்டு. சேலையை கட்டிட்டு அப்படியே நல்லா கண்ணாடி வேலையில் போட்டு கண்ணாடி போட்டு ஜாமுன் அப்படியே முட்டுக்கட்டு புட்டுப்புன்னு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாள் போக போக அதை நான் வேண்டான்னு விட்டுட்டேங்கிறனால அதெல்லாம் நடக்கலைன்னு பாருங்கள். ஏன்னா யாராவது கேட்பீங்களா, உனக்கு நடந்துதான்னு கேட்பீங்க. ஸோ என்னுடைய மனோமாறுதல் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது உண்மையாலுமே வேணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் உண்டுல்ல, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி இப்படி போகும்பொழுது என்ன ஆகுது, அந்த அந்த கற்பனை எப்படி இருக்கும்பொழுது இது நாள் முழுக்க நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கும், நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணியிருப்போம், ஒரு சிலருக்கு இது நிஜமாலுமே நடந்திருக்கும். நான் அப்படி கற்பனை பண்ணிவிட்டு அப்படி விட்டேங்க. அப்புறம் நம்ம பொழப்பு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், வாழ்க்கை குடும்பம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. எனக்கு சீராக புல்லட்டு தான் அங்கே வந்தது. ஏன் சம்சாரமாக ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஆளுங்க. அப்படி 2 பேர் அது போகும்பொழுது தான் நான் யோசித்து பார்த்தேன், ஆடரா இது நம்ம ஒரு நாள் இப்படி யோசிச்சோம்ல அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடந்துருக்கு. நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசித்து பார்க்கணும். நம்ம ஏதோ ஒரு நாள் யோசிச்சது இன்றைக்கி அது நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி அது நடந்தது அப்படின்ட்டு. அப்போ அது ஆத்மார்த்தமாக ஆஹா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி பட் அப்படின்னு நம்ம பொழப்பாக்க போயிருப்போம். இதே காரியத்தை தான் இப்போ பண்ண போகிறோம். என்ன, கான்ஷியஸாக பண்ண போகிறோம். நான் செய்கிறேன் அப்படிங்கிறதே தெரிஞ்சு நம்ம அந்த காரியத்தை செய்ய போகிறோம். இவ்வளோதாங்க. இதை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் 100க்கு 100% இது வேலை செய்யும். ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம், எல்லாம் யோசிச்சிருப்பீங்க, ஆனால் வேண்டாம்னு சொல்கிறோம். முன்னுக்கு முரணாக அது பேசுகிற மாதிரி இருந்தாலுமே ஆழமாக நினச்சது நடக்கும்.
வெளிப்புறமாக சொன்னது புத்திக்கு மட்டும் எட்டும். ஏன்னா அது உங்களை வந்து அது பின்னாடியே கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு ஓடுறதுக்கு இல்லாமல் அது தடுத்து நிறுத்துறதுக்கு இதை செய்தே ஆக வேண்டும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுடைய ஆக்சுவல் கடைசி பாயிண்ட். ஸோ இதை கண்டிப்பாக செய்யும் பொழுது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த அந்த பொருள் உருவாவதற்கு கால சூழல்னு இருக்கலாம். அந்த கால சூழலின் பேரில் அதுவும் ஷார்ட்டஸ்ட் ரூட் பார்த்து நம்மக்கிட்ட கைக்கு வந்துடும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம மனப்பக்குவத்தோடையும் தயாராகவும் இருந்தால் போதும். ஸோ ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது 4 வகையிலையும் அது என்ன ஏது அப்படிங்கிறது யோசித்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. பொருளோ உறவோ எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. எல்லாமே ஒரு சக்தி ரூபந்தான். உறவும் ஒரு சக்தி தான், பொருளும் ஒரு சக்தி தான் இல்லையா? முக்தி பேரும் ஒரு சக்தி தான். ஸோ அதனால தான் சாமி 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 சாமிங்கிறது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, கப்புன்னு உட்காந்துரு, சாமிகிட்ட போயிடுவோம் பேசாமர் அப்படின்னு பேசாமல் உட்காந்தோன்னு முக்தி பேர் தானாக வந்துடுது. இவ்வளோதான். எல்லாம் ஒரே கேட்டகிரி தான். தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ காலம் எடுக்குதுங்கிறத பொறுத்து தான். ஸோ இதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. பிடிச்சி வந்துருக்கு, பெருமைட்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.